ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஎஸ் சமையல். இன்னைக்கு நம்ம அக்கார வடிசல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி பருப்பை வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு 1/4 கப் போல பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். இது அப்ராக்சிமேட்டா 50 கிராம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல பாசி பருப்பு நல்லா செவந்து வர மாதிரி வறுத்துக்கலாம். பருப்பு இந்த மாதிரி வறுபட்டதுக்கு அப்புறமா 1/2 கப் போல பச்சரிசி சேர்த்துக்கலாம். இது அப்ராக்சிமேட்டா 100 கிராம். அரிசியை லைட்டா சூடேற வரைக்கும் வறுத்தாவே போதும், ரொம்ப வறுக்க தேவையில்லை. இப்போ அரிசி நல்லா சூடாகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை பிரஷர் குக்கர்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 3 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா கூடவே 3 கப் போல பால் சேர்த்துக்கலாம். இது அப்ராக்சிமேட்டா 750 ml. சேர்த்துட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு மேல வெயிட் வச்சுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1/2 கப் போல வெல்லம் சேர்த்துக்கலாம். இது அப்ராக்சிமேட்டா 220 கிராம். கூடவே 1 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம். இது அப்ராக்சிமேட்டா 250 ml. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி இது கொதிச்சு வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். வெல்லம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே இப்ப நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஓரமா எடுத்து வச்சிடலாம். இப்போ கரெக்டா 5 விசில் வந்து பிரஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம குக்கரை ஓபன் பண்ணி பார்த்தரலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வெந்து வந்திருக்குன்னு. நம்ம இதை அப்படியே நல்லா மசிச்சு விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளப்பாக ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு 1/4 கப் போல நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறமா 10ல இருந்து 12 போல முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லயே வச்சு முந்திரி பருப்புலாம் நல்லா செவந்து வர மாதிரி வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சையெல்லாம் நல்லா பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பலூன் மாதிரி ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதை வேற ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிடலாம். இப்போ நம்ம முந்திரி திராட்சையை ஓரமா எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே பேன்லயே நம்ம வேக வச்சிருக்க அரிசி பருப்புலாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் கம்ப்ளீட்டா லோல வச்சுட்டு 1/4 கப் போல நெய் சேர்த்துக்கலாம். அப்புறமா வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் போல ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சிட்டிகை போல பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சிட்டிகை போல உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியா நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் கம்ப்ளீட்டா லோல வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது 10 நிமிஷம் போல அப்படியே அந்த சூட்லயே இருக்கட்டும். அப்புறமா நம்ம பார்க்கலாம். தேவைப்பட்டா இடையில ஓபன் பண்ணி லைட்டா கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்காம பாத்துக்கோங்க. இப்போ கரெக்டா ஒரு 10 நிமிஷம் போல ஆகுது. நம்ம இதை ஓபன் பண்ணி பார்த்தரலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வெந்து வந்திருக்குன்னு.
இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்ம அக்கார வடிசலோட கலர்லாம் அப்படியே கொஞ்சம் டார்க்காகவே வந்திருக்கும். இதான் இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஜாலியாக சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம விஜய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you friends.